அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் கூட பாயாசம் ரெடி பண்ணலாமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு 3 சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வெள்ளியில் நல்லா பூ போல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நெய்யிலேயே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் வந்து பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கொதிக்க வச்சு வெந்நீர் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு நல்லா பால்லாம் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் தான் உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தித்திப்புக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சையும் தாளிப்பு கொடுத்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.